அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் IAS அகாடமி வழங்கும் ஜனவரி 2ஆம் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். கடலோர வளங்களை மீட்டெடுக்க தமிழக அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டமே நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகும். 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு 5 ஆண்டுகளில் உலக வங்கி நிதியுடன் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட உள்ளது. சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், பாதுகாப்பு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் கடலோர பகுதிகளில் மாசு கட்டுப்பாடு போன்ற 4ம் இவற்றின் முக்கிய கருப்பொருள்களாக அமைந்துள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வேர்ல்டு இன்வெஸ்டார் சமிட் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னையில் நடைபெற்றது. தலைமைத்துவம், நீடித்த நிலைத்தன்மை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி போன்றவை இதன் கருப்பொருளாக அமைந்தது. அதேபோல் 2030க்குள் $1 டிரில்லியன் முதலீட்டை ஈர்ப்பதே இதனுடைய இலக்காக இருந்தது. குறிப்பாக மின் வாகன தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான வின்ஃபாஸ்ட் நிறுவனமானது ₹16,000 கோடி முதலீட்டில் தூத்துக்குடியில் மின்சார கார் தொழிற்சாலை தொடங்க தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. மத்திய பிரதேசம் காந்துவா என்ற பகுதியில் நர்மதை நதிநீர் தேக்கத்தில் ஓம் காரேஸ்வர் என்ற அணையில் 600 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்யும் உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையமானது வருகின்ற மார்ச் மாதம் துவங்கப்பட உள்ளது. நாட்டில் குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் தனித்துவமாக விளங்கக்கூடிய பொருட்களுக்கு வழங்கப்படும் GI ஜியோகிராஃபிக்கல் இண்டெக்ஸ் புவிசார் குறியீடானது தற்போது ஒடிசா மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த GI ஜியோகிராஃபிக்கல் இண்டெக்ஸ் ஆனது தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 15, 2003 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சிவப்பு எறும்பு சட்னிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா தெற்கு மும்பையில் உள்ள சிவ்ரி என்ற இடத்திலிருந்து நவி மும்பையில் உள்ள சிர்லே இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் 22 கிலோமீட்டர் நீளமுள்ள நாட்டிலேயே மிக நீளமான கடல் பாலமானது ஜனவரி 12ஆம் தேதியன்று நாட்டுக்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. இது 2018 முதல் கட்டப்பட்டு வருகிறது. இதற்கு அடல் சேது கடல் பாலம் என பெயரிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 2, 2014 அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் திட்டமானது துவங்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட்ஸ் தூய்மை நகரங்களுக்கான விருதுகள் என்ற விருதுகளானது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டிற்கான தூய்மைக்கான நகரங்களுக்கான விருதானது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் ஆனது 7வது முறையாக தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. குஜராத்தின் சூரத் நகரமானது 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை நகரங்கள் பட்டியலில் தூய்மையான இடங்களில் மகாராஷ்டிராவில் உள்ள சாஸ்வத் முதலிடத்தை பெற்றுள்ளது. தூய்மை சார்ந்து சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரம் முதலிடமும் தமிழ்நாடு 10ஆம் இடமும் பெற்றுள்ளது. GSAT-20 தகவல் தொடர்பு சேட்டிலைட்டை இஸ்ரோ அமெரிக்க தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தின் ஃபால்கான் 9 என்ற ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த உள்ளது. இந்த செயற்கைக்கோளானது 4700 கிலோவுக்கும் அதிகமாக இருப்பதால் வெளிநாட்டு நிறுவனத்தின் மூலம் இஸ்ரோ இந்த சேட்டிலைட்டை அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இஸ்ரோவால் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தால்
ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்த செயற்கைக்கோள் விரைவில் அனுப்பப்பட உள்ளது. ஆதித்யா L1 சூரியனின் உள்ளடுக்குகளை ஆராய்வதற்காக இஸ்ரோவால் ஆதித்யா L1 என்ற விண்கலமானது செப்டம்பர் 2, 2023 அன்று விண்ணில் ஏவப்பட்டது. இதில் ஆதித்யா என்றால் சூரியன் என்று பொருள். அதேபோல் L1 என்பது லாக்ராஞ்ச் பாயிண்ட் 1 என்பதை குறிக்கும். லாக்ராஞ்ச் பாயிண்ட் என்பது சூரியன் மற்றும் பூமி இரண்டின் ஈர்ப்பு விசையும் சமமாக உள்ள இடமாகும். அந்த இடத்தில் செயற்கைக்கோளானது நிலைநிறுத்தப்பட்டால் மட்டுமே நம்மால் சூரியனை ஆராய முடியும். 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த புள்ளியை ஜனவரி 6 அன்று ஆதித்யா L1 செயற்கைக்கோளானது அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வங்காளதேசத்திற்கு மீண்டும் 5வது முறையாக திருமதி ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது இவருக்கு தொடர்ந்து 4வது முறையாகும். அதாவது 2009 முதல் இவரே இந்த பதவியில் நீடித்து வருகிறார். இவர் அவாடி லீக் என்ற கட்சியை சார்ந்தவர். நிலவுக்கு அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான ஆஸ்ட்ரோபோட்டிக் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனமானது பெரக்ரின் லூனார் லேண்டர் என்ற லேண்டரை வல்கன் என்ற ராக்கெட் மூலம் நிலவுக்கு அனுப்பியுள்ளது. நிலவுக்கு லேண்டரை அனுப்பிய முதல் தனியார் நிறுவனமாக இது அமைந்துள்ளது. இதற்கு முன்னால் 1972 அமெரிக்கா நாசா மூலம் லேண்டரை அனுப்பியது. அதற்கு பிறகு தனியார் நிறுவனம் மூலம் உலகத்திலேயே முதல் முறையாக தனியார் நிறுவனம் மூலம் லேண்டரை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.